இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நமக்கு ஒரு நண்பர் ஷேர் பண்ணி, ஏன் சீமான் அண்ணனை வந்து இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அப்படி அவர் என்னதான் பேசினாரு அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாரு. அவர் அந்த வீடியோல எதுவுமே பேசல. நம்மளோட ஈழத்தமிழர்கள், நம்ம தமிழ் சொந்தங்கள் அங்க அடிமையா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, இத பத்தி நம்ம பேசியே ஆகணும், அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன், அங்கிருந்து இவங்க இங்க வந்து அகதியா பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சங்கட்டமான சூழ்நிலையில பேசியிருப்பாரு. அத சில பேர் எடுத்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி சீமான் வெடி, சீமான் 1000 வாலா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டாங்க. உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தரை வந்து இகழ்த்தி பேசணும் அப்படின்னா இகழ்த்தி பேசுங்க, தப்பு கிடையாது. அவர் அந்த விஷயத்துல என்னத்த பேசியிருக்காரு, என்ன மாதிரி நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசணும். ஏதோ ஒரு இடத்துல பொய் சொல்லிட்டாரு அப்படின்னா அதை வச்சே விமர்சனம் பண்ணாதீங்க. இப்ப இருக்கிற ஆட்சி அன்னைக்கு பொய்யா பேசி பேசி பொய்யான ஆட்சியாவே மாறிடுச்சு. தயவு செஞ்சு உண்மை என்னைக்குமே தாமதமா தான் புரியும்.